வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம மீல் மேக்கர் ஃப்ரை, இதை வந்து சோயா சங்க்ஸ்னு கூட சொல்லுவாங்க. சோயா சங்க்ஸ் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மீல் மேக்கர் ஃப்ரை செய்கிறதுக்கு மீல் மேக்கர் முதல்ல வேக வச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை சேர்த்து அதை சூடு பண்ணிக்கலாங்க. பாருங்கள், தண்ணி இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் நான் 1 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரணும். இதை லைட்டாக இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. பாருங்கள், இந்த அளவு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், மீல் மேக்கர் நல்லா பெரிய சைஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போது இந்த மீல் மேக்கரில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிடலாங்க. மீல் மேக்கரில் இருக்க சூடான தண்ணியை வடித்ததுக்கப்புறமா இதில் நம்ம நார்மலான பச்சை தண்ணியை சேர்த்து லைட்டாக ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி மீல் மேக்கரை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் இருக்க தண்ணியெல்லாம் சுத்தமாக கையை விட்டு பிழிஞ்சு எடுக்க போகிறோங்க. துளி அளவு கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சு இதை எடுத்து வச்சுக்கலாங்க. இதே மாதிரியே எல்லா மீல் மேக்கர்லேயும் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியை வடித்ததுக்கப்புறமா இந்த மீல் மேக்கர் மறுபடியும் சின்ன சைஸாக மாறிடும். இந்த அளவு நல்லா டைட்டாக பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. மீல் மேக்கரில் தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துடலாங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள். அதுக்கப்புறமா இந்த மீல் மேக்கருக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இதில் வந்து எந்த விதமான தண்ணியும் சேர்க்க தேவையில்லை. மீல் மேக்கரில் இருக்க தண்ணியே போதும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லா மீல் மேக்கர்லேயும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கையை விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மிளகாய் தூள் எல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க. பாருங்கள், நல்லா மசாலா எல்லா பக்கமும் சாடுற மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம இதை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. இந்த கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா 2லேருந்து 3 வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி அதை இதில் சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே மிளகாய் தூளெல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் அளவாக மட்டும் வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. வரமிளகாயை சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா மீல் மேக்கரையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. உப்பு எல்லாமே ஏற்கனவே சேர்த்துட்டோம், அதனால் வந்து இனிமேல் எந்த ஒரு பொருளும் சேர்க்க தேவையில்லை. இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க. இந்த மீல் மேக்கர் ஃப்ரை செய்கிறதுக்கு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா மசாலா எதுவுமே உதிராமல் ஒட்டாமல் நல்லா வருங்க. நான்ஸ்டிக் இல்லாமல் நார்மலான பாத்திரம் எடுத்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கோங்க, அப்போ வந்து நல்லாயிருக்கும். இந்த மீல் மேக்கரோட மேல் பக்கம் எல்லாம் நல்லா முறுமுறுப்பாகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் மிதமான தீயிலேயே இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், வெளியே நல்லா கிறிஸ்பியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வர்ற வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான சைடிஷ்ஷு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சுங்க. இது மேலே இப்போ கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை இலைகளை தூவி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரியான ரொம்பவே டேஸ்டியான மீல் மேக்கர் ஃப்ரையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.